ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 500 உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அது 500 இல்லை, கண்டிப்பாக 800 1000 முடிய போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இஷ்யூ வரும். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பழைய இப்போ மோடி வந்து டிமானிட்டைஸ் பண்ண நோட்டு வந்து பார்த்துருப்பீங்க. எல்லோ கலர் 500. இது எல்லோ கலர் கிடையாது. அதுக்கும் முன்னாடி வந்து கிரே கலர். சரிங்களா, பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். வீடியோவில் எப்படி தெரியும் இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அது அந்த 500 எல்லோவுக்கு முன்னாடி வந்து கிரே கலர் 500. இது இந்த நோட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறவங்க வச்சுருப்பாங்க. ஸோ நீங்களும் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்து வச்சுருங்க. நல்ல விலைக்கு போகும். ஃப்யூச்சரில் நீங்கள் நோட்டு வச்சுருக்க கண்டிஷனை பொறுத்து தான் அமைஞ்சது. அதாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஎன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யூஎன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டு வந்து புது நோட்டாக இருக்கிறது, அதாவது அந்த பிராண்ட் நியூன்னு சொல்கிறோம்ல நம்ம, அந்த மாதிரி இந்த நோட்டுகளுக்கும் காயின்களுக்கும் பார்த்திங்கன்னா யூஎன்சி, எக்ஸ்எஃப், ஏயுஎன்சி, ஜெம்யூஎன்சி இந்த மாதிரி அதோடைய கண்டிஷன் வந்து பிரிப்பாங்க. என்ன மாதிரி நிலைமை இருக்குது. இப்போ இந்த இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த நோட்டில் பின் ஹோல் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்எஃப் கண்டிஷனில் வரும். நல்லா இருக்குது பார்த்தீங்களா கண்டிஷனு, பென் மார்க் இல்லாமல் இருக்குல்ல. ஸோ இந்த இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா அது நல்ல நோட்டுனா உங்களுக்கு ஒரு 800 வர போகும். மேபி ஃபேன்சி நோட் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதோட அதிகமாக போகும் நண்பர்களே. ஸோ இது வச்சுருந்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த தகவல் வந்து தெரிஞ்சிட்டிங்கன்னா ஒரு லைக் கொடுங்க நண்பர்களே.